வணக்கம். எது சக்தி? சக்தி என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார் மகாகவி பாரதியார். துன்பம் இல்லாத நிலையே சக்தி, தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்திருக்கும் எரியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி, சோம்பற்கெடுக்கும் துணிவே சக்தி, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, தீம்பழந்தன்னில் சுவையே சக்தி, தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி, பாம்பை அடிக்கும் படையே சக்தி, பாட்டினில் வந்த களியே சக்தி, சாம்பரை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தழலே சக்தி, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலங்காக்கும் வலியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி, வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி, விண்ணை அளக்கும் விரிவே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ளத் தொளிரும் விளக்கே சக்தி. ஆம், நம் உள்ளத்தில் ஒளிரும் விளக்கே தன்னம்பிக்கை ஊற்றுதான் சக்தி. சக்தியை பற்றி இவ்வளவு கூறிய பாரதியின் வரிகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இயற்கையின் பெரும் சக்திதான் மழை, மாமழை. மழை இல்லையெனில் உலகம் இல்லை, புல் பூண்டு இல்லை, உயிர்கள் எதுவும் இல்லை. மழையும் சேர்ந்து நானும் பெரும் சக்தி என்று நமக்கு உணர்த்துகிறது இப்போது. நன்றி.